அதுதான் ஏன்? ஏன்னா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ப்பா. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். ஆதி கூட பிரெக்னன்ட்டா இருக்கேன். ஹே ஹே, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி. உங்க அப்பனை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்னை யாருமே ஏமாத்த முடியாது. அம்மா, ஏய் லூசாடி, நீ எதுக்கு இப்படி ஒரு பொய் சொன்ன? மச்சான் இங்க பாரு, எங்க அப்பா சத்தியமா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருடா. எனக்கு கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னே தோணல. அதுக்காக தான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு ஒரு பொய் சொல்லிருக்கேன். அப்பா என்ன பண்ணுவாரு? வெளிய இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கம்னு சொல்லி உனக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. ஏய் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்கு எவ்வளவோ வழி இருக்குடி. நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்காக உன்னை இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா இறக்கி பேசிதான் இந்த கல்யாணம் நடக்கணுமா? டேய், வேற ஆப்ஷனே இல்லடா. நீ யோசிச்சு பாரு, வேற என்ன சொன்னா நம்ம கல்யாணம் நடக்கும்னு. என்ன சொன்னாலும் நடக்காது. இங்க பாரு மச்சான், இப்ப எங்க அப்பா ரொம்பவே லாக் ஆயிட்டாரு. வேற இடத்துல மாப்பிளையே பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் உண்மையை சொல்லிதானே ஆகணும். மச்சான் இங்க பாரு, நான் ஒன்னும் திடீர்னு யோசிச்சலாம் அந்த விஷயத்த வெளியில சொல்லல. இதை நான் ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ண விஷயம் தான். உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா நீ ஒத்துக்க மாட்ட. நீ நான் போய் தான் சொல்றேன்னு அங்கேயே சொல்லிடுவ. அதனாலதான் உன்கிட்ட சொல்லலடா. நீ நல்லா யோசிச்சு பாரு, எந்த வழியில போனாலும் எங்க அப்பாக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இன்னும் 2-3 மாசம் கழிச்சு வயிறு வெளியே தெரியற மாதிரி வந்துரும் சொல்லிட்டு அசிங்கப்பட்டே எங்க அப்பா உனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இது ஒரு ஆப்ஷன். ஒருவேளை வேற ஏதாவது ஒரு மாப்பிளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாலுமே ஒண்ணு அவங்க கிட்ட உண்மையை சொல்ற மாதிரி வரும். அப்படி ஒருவேளை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா 1 மாசத்துல வயிறு வெளியே தெரிஞ்சா யாராவது ஒத்துப்பாங்களா? ஐயோ, நீ சொல்றதுல ஓகே தாண்டி. ஆனா அதுக்குன்னு என்னால ஏத்துக்க முடியலடி. டேய் எருமை, நான் என்ன உண்மையாவே வாடா பிரெக்னன்ட்டா இருக்கேன். சும்மா நடிக்கிறதுக்காக தானே. ஏய் எல்லாம் ஓகேடி. இப்போ உங்க வீட்ல ஓகே, ஆனா எங்க வீட்ல உன்னை பத்தி என்னடி நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம்டா. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நம்ம 2 பேரோட கல்யாணம் நடந்தா போதும். நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்யணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. பண்ணலாண்டி, ஆனா நீ எடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு புரியுதா? இப்போ ஒருவேளை நீ பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு பொய் சொன்னது உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? தெரிஞ்சாதானே? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹே, உங்க அப்பா என்ன சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறியா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ண சொல்லுவாரு. என்ன பண்ணுவ? அதெல்லாம் கார்த்திக் கிட்ட பேசிட்டேன். இந்த ஐடியா எனக்கு வந்தோனே ஃபர்ஸ்ட் கார்த்திக் தான் கூப்பிட்டேன். அவர் தான் சொன்னாரு, நான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு. காவியாக்கு கூட தெரியும். சுடரமா? ஐயோ, சத்தியமா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஆதிபையா. இந்த பிள்ளை என்கிட்டயே மறைச்சிட்டா. அதனாலதான் வெளியே அடிக்கிற மாதிரி அடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்து கேட்டேன். ஐயோ, நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால ஏத்துக்கவே முடியலடி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மா, நீ சொல்லுமா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்ல? என்ன கேட்டா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஆனா உங்க அப்பாவை நினைச்சாலும் கொஞ்சம் பயமா இருக்குடி. அவரு கிருத்திரமான எல்லா வேலையும் பண்ணுவாரு. அதான் ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. ஐயோ, இப்படி ஏமாந்து போயிட்டேனே கடவுளே. வாட்? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. ஆதித்யாவும் நிம்மதியா பிரெக்னன்ட். ஐயோ, ஆதியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஊர்ல இருந்து வந்த எனக்கு இவ்ளோ பெரிய ஷாக்கா? அதுவும் வந்த அன்னைக்கு. ஓ மை காட். இன்னைக்கு காலையில ஏற்காடு போனப்போ ஆதி பார்த்தாலும் பரவாயில்லன்னு அவளை அந்த மலையில இருந்து உருட்டி விட்டு இருந்திருக்கணும். ஆதி வந்து கெடுத்துட்டான்னு சொல்லி அப்படி விட்டுட்டு வந்தல. அதுக்கு கிடைச்ச எனக்கு இவ்ளோ பெரிய பனிஷ்மெண்ட் இது. ட்ரிப் ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டே தான் வந்தா. டயர்டா இருக்குன்னு வர சொல்லிட்டே தான் வந்தா. வந்த உடனே இவ்ளோ பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றா. ஆமா, ட்ரிப் ஃபுல்லா வாமிட் பண்ணா, டயர்டா இருக்குன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வந்தோனே பிரெக்னன்ட்ங்கறா. அவளுக்கு எப்படி தெரியும்? டெஸ்ட் கூட பண்ணி பார்த்த மாதிரி தெரியலையே. நம்ம கூட தான இருந்தா. ஒருவேளை பொய் சொல்றாளா? வேற மாப்பிள்ளைய பார்த்து கூட என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத நிலைமையில இருக்கேனே. ஐயோ, இவர் தானே நிம்மதியோட அப்பா. ஆதி இவருக்கு சுத்தமா பிடிக்காது தானே. இவர்கிட்ட சொல்லி பார்க்கலாமா? அங்கிள், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள். என்னம்மா? அங்கிள், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லலாமா? ஏமா, என் பொண்ணு வாழ்க்கையே இங்க குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடுச்சுமா. என்னம்மா டவுட்டுன்னு
வேணாம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட யாருமே பேசாதீங்கம்மா. எதையுமே கேட்கிற நிலைமையில நான் இல்லம்மா. என் பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா, என்னை ஏமாத்திட்டான். அந்த வழியில நான் இருக்கேம்மா. தயவு செஞ்சு போயிருங்கம்மா. ஐயோ ஐயோ அங்கிள், நான் சொல்ல வந்த விஷயமே உங்க பொண்ணோட விஷயம்தான். எனக்கு என்னவோ உங்க பொண்ணு சொன்னதுல டவுட்டா இருக்கு அங்கிள். ஆ, என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், காலையில எங்க கூட ஏற்காடுக்கு ட்ரிப்புக்கு நல்லா தான் வந்தா. வர வழி ஃபுல்லா வாமிட் எடுத்துட்டே தான் வந்தா. ஏன்னா ஏற்காடுன்றது மழை தானே, அதனால ஹேர்பின் பென்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதனால தலை சுத்தி வாமிட் எடுக்கிறான்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா. மாட்டின அடுத்த செகண்ட் நான் பிரெக்னன்ட்ங்கறா. எப்படி அங்கிள், அவ டெஸ்ட் பண்ணாம அவளுக்கே தெரியும்? எம்மடி எம்மடி என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், டெஸ்ட் பண்ணாதானே அவளுக்கே தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்க போய் டாக்டர் ஸ்கேன் பண்ணணும், குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாம் கேட்கணும்னு இவ்ளோ ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்டே பண்ணாம எப்படி சொல்லுவா? அங்கிள் நான் சொல்றது கேளுங்க. உடனே ஒரு பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி அவளை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுவோம். அவ உள்ள போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரட்டும். சரிம்மா. என் பையன் கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வர சொல்றேன். ஆமா, என்னம்மா சொன்ன நீ? என்ன வாங்கிட்டு வரணும்? பிரெக்னன்சி கிட் அங்கிள். பிரெக்னன்சி கிட்னு மெடிக்கல் ஷாப்ல கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரிம்மா, சரி, ஒரு நிமிஷம் இரு. எனக்கு என்னவோ இது தப்பா போயிரும்னு தோணுதுடி. இந்த விஷயத்துல விளையாட வேணாம்னு நினைக்கிறேன். மச்சான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்டா. இந்த விஷயத்தை தவிர வேற எதுவுமே நம்மள ஒண்ணும் சேர்க்காது மச்சான். எல்லாம் ஓகே தாண்டி, ஆனாலும் சம்திங் டிஸ்டர்பாவே இருக்குடி. மச்சான் என்னடா, நானே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஆனா நீ என்னவோ இப்படி பேசுற. நம்ம கல்யாணம் நடக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். புரிஞ்சுக்கோ மச்சான். புரியுதுடி, ஆனாலும் சரி ஓகே. நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு பிளான் போட்டிருக்க, இதுவாது சொதப்பாம நடக்குமாடி? மச்சான் இங்க பாரு, எப்போதுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ற பிளான் தான் சொதப்போம். இது நம்ம டிஸ்கஸே பண்ணாம சடனா எடுத்த பிளான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ வேணா பாரு. ஐயோ, இது எங்க போய் முடிய போகுது? எங்க அம்மாக்கு தெரிஞ்ச பத்திரகாளி ஆட்டம் ஆடுவாங்கடி. அதுவும் என்ன பார்த்து நாக்கு போடுகிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்கடி. உங்க அம்மாவாத என்னையும் உன்னையும் நம்புறாங்க. எங்க அம்மாலாம் என்ன நம்பவே மாட்டாங்கடி. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி ஓகே, பாத்துக்கலாம். டேய், பொம்பளை பிள்ளை நானே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீ ஒரு ஆம்பளையா இருந்துட்டு இப்படி பயப்படுறியேடா. போடி, இந்த விஷயத்துல என்னடி ஆம்பளை பொம்பளைன்னு? ஐயோ, துருவா, நீ துருவா எங்கடா இருக்க? வெளியே இருக்கியா இல்ல கம்பெனில எதுவும் இருக்கியா? அப்பா, நான் வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு தான். என்னப்பா ஒரே பதட்டமா பேசுறீங்க, என்னாச்சு? டே ஒண்ணும் இல்லடா, நீ வந்துட்டு தான் இருக்கியா? மெடிக்கல்ல நான் சொல்றத மட்டும் வாங்கிட்டு வாடா. மெடிக்கல்லையா? அப்பா என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. டே ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் சொல்றத மட்டும் வாங்கிட்டு வா. மடி என்னமா அது? பிரெக்னன்சி கிட். டே துருவா, பிரெக்னன்சி கிட்டாண்டா. பிரெக்னன்சி கிட்டு, அதை மட்டும் மெடிக்கல்ல வாங்கிட்டு வாடா. சீக்கிரம் வா, நான் போனை வைக்கிறேன். என்னது பிரெக்னன்சி கிட்டா? அப்பா அப்பா, பிரெக்னன்சி கிட்ட இருக்கு வீட்டுக்கு. என்னவா இருக்கும்? அப்பா ஃபோன் பண்ணி பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வர சொல்றாரு. என்னது ஒண்ணுமே புரியல. லேட் ஆயிடுச்சு. நம்ம அப்பா வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கிட்டு வீட்டுக்கே போவோம். ஏம்மா, அதுல டெஸ்ட் பண்ணா என் புள்ள கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சிருமாமா? ஆமா அங்கிள், அந்த கிட்ல டபுள் கோடு வந்தா பிரெக்னன்ட், சிங்கிள் கோடு வந்தா அவ பிரெக்னன்ட் இல்ல. அத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அங்கிள். நீங்க கவலைப்படாதீங்க. சரி கண்ணு, சரிம்மா. ஐயோ, எனக்கு நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குமா. என் புள்ள இப்படி பண்ணுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலாமா? அவனாலதான். அவன் எங்க அவன்? டெய்லியும் எனக்கு தெரியாம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிப்ப போறேன், என் பிள்ளைய தனியா கூட்டிட்டு இப்படி ஏமாத்திட்டானு. ஐயோ, எங்க அவன்? அவனுக்கு மச்சான், உன்கிட்ட கேட்காம அந்த டிசிஷன் எடுத்துட்டேன்னு என் மேல கோவமா இருக்கியா மச்சான்? லூசு, சச்சா கோவம்லாம் இல்லடி. ஆனா நம்ம ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கே, அது நினைச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல மச்சான். அதான் பரவாயில்லன்னு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேன். என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் மச்சான். கான்ஃபிடென்ட்டா இரு, உனக்கு நான் இருக்கேன்டா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்றல. நீ இவ்ளோ தைரியமா இருக்கும்போது நானும் உனக்காக துணையா நிப்பேன்டி. இந்த உயிரே நான் உன்னை பார்க்கிறேன், பெட்டு துணியா போத்திக்கிறேன். என்ன மெதுவாழையே மாத்திக்கிட்டு கொஞ்சம் காதல் கீதெல்லாம் கூட்டிக்கிட்டு. ஏய் நிம்மதி. டேய்
எத்தனை நாளாடா அந்த மாதிரிலாம் நடக்குது? எனக்கு தெரியாம என் பொண்ணை கூட்டிட்டு எங்கெங்கயோ சுத்தி இருக்க. இவளும் என்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போய் சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி கடைசியில என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேடா. அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவளை கெடுத்ததே நீதான். யாருக்கு? உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதா? விட்டா ஊரே வித்துட்டு வந்துருவா. எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா, அத கூட கண்டுபிடிக்க தெரியல. நீ எல்லாம் ஒரு அப்ப. அப்பா அப்பா ஆதிக்கு ஒன்றும் தெரியாது. ப்ளீஸ் அவனை திட்டாதீங்கப்பா. நான் அப்பவே சொன்னேன், இவன் சரியான பொறுக்கியா இருக்கான். இவன் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி நீயே? அவன் கூட போய் ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில இப்படி வந்து பெரிய இடியா என் தலையில கொண்டு வந்து போட்டுட்டேடி. ஐயோ நான் என்ன பண்றது? எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஐயோ அப்பா. ஏய், உங்க அண்ணன் வேற வந்துட்டான்டி. இவன் எப்படி சமாளிக்க போற? தெரியலடா. பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அண்ணன் ஒத்துக்க மாட்டான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. சபா, இந்த ஒரு பொய்ய வச்சுக்கிட்டு என்ன எத்தனை பேரை சமாளிக்கிறதுனே தெரியலையே. டேய், நான் வாங்கிட்டு வர சொன்னத வாங்கிட்டு வந்தியாடா? வாங்கிட்டு வந்தேன்பா. ஆனா யாருக்கு? நம்ம வீட்ல யாரு பிரெக்னெண்டா இருக்கா? என்ன என்ன வாங்கிட்டு வந்தா? அத கேட்டனோ நீயே உசுர விட்டுருவேடா. அப்பா, அப்பையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெளிவா சொல்லுங்கப்பா. புரியாம மண்டையை வெடிச்சிரும் போல. டேய், உன் அருமை தங்கச்சி இங்க நிக்கிறாளே, இவதான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நிம்மதியா? அவதான் எவ்வளவு பெரிய இடிய தூக்கி மாட்டையில போட்டுட்டாடா. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. நீ அதை கொடு, அவ கையில கொடு. நிம்மதி, என்னமா அது? அப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணும் புரியல. டேய், எனக்கு இங்க நெஞ்சு பிடிச்சு செத்துருவேன் போல. நீ வாங்கிட்டு வந்ததை கூடடா. அவ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரட்டும். இந்தா இத புடி. என்னது? என்ன பண்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்பா சொல்ற மாதிரி போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா போ. மச்சான், என்னடி பண்ண போற? தெரியலடா. மாட்டிக்கிட்டோமா? என்ன பண்றது